சித்தர் சொல்லு. புரியுதா? அதுக்கு விஷயம் இப்போ தெரியும். வந்து போயிடலாம் அந்த தாத்தா யார் வந்து போதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். புரியுதா? அது உணர்வை நான் காட்டுவேன். இப்போ எப்போ அங்கே எத்தனை பொம்மைக்கு இது காட்டு காமிச்சிருங்க ஐயா. ஆல்ரெடி 9 வீடியோ நான் எதுவும் போட்டுக்கிறேன் காலையே. அது மாதிரி மொத்த வீடியோ பிடிப்பா அப்படியே அந்த தாய் முதல் வெள்ளைக்கிறது மட்டும் புதுசா வந்தது. இதெல்லாம் ஒரே கலர் இருக்குது. அதெல்லாம் காலி பண்ணுது. காலையில பண்ண வீடியோ 9 பொம்மை 9 பொம்மைன்னு 9 செட்டு ஆண் பெண். அதாவது நான் வீடியோ போட்டுக்கிறேன். ஒன்னாடி போய் செக் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஆனா இப்போ இடையில வந்த பொம்மைகள் அதாவது கணக்கு எப்படின்னு சொன்னேன்னு அவங்களோட ரீதி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்குது. அவங்க பண்ணிக்கிறாங்கன்னா அப்ப நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு பளிச்சுன்னு பொழிக்குது. அதுதான் ரீதி. அதாவது நீ போய் நீ வாங்கி வந்து செலவு பண்ணி உன் பணத்துல இருந்து செலவு பண்ணி நீ செஞ்சிருந்தீங்கன்னா அது எங்க பண்ணணும்? உன் வீட்டுல உட்காந்து நீ பண்ணணும். உன் குழந்தை வச்சு. இது யாரு? காளி. இது வந்து சித்தர்கள் ரூபம். இந்தியாத்துல வந்து நீ உட்காந்து வந்து எல்லாம் பச்சுன்னு நினைச்சுன்னா சத்தியமா ஒரு காலமும் பழிக்காது. வச்சிர பொம்மை மொத்தம் வெளி போகும். பாக்குறியா? சத்தியமா கண்ணை மூடின உட்காந்த அந்த தாய் சத்தியமா காட்டுவா. அப்படியே வீடியோ எடுப்பா. அந்த இடத்துல அப்படியே எடுப்பா. எப்பா எந்தெந்த விதை எந்தெந்த யாராருக்கு உட்காந்துக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியும். எப்பா 1 2 3 4 5 6 7 8 9 இந்த பொம்மை வரைக்கும்னா காலையில் உருவேறி 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரமா தவ காத்துனுங்குது. இங்கே இருக்குது பாரு கலர் மாறாத. அது மொத்தமே வேஸ்ட் பீஸு. எப்படியா இங்கிலீஷில் சொல்லிட்டா டம்மி பீஸு. இது சத்தியமாக வேலை ஆகாது. யார் என்ன பண்ணாலும் நடக்காது. நான் ஒன்றா அடிச்சு சொல்லுவேன். கற்பூரம் வச்சு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அதுக்கு டைம் இருக்குது. இந்த தாய்க்கு காலை ஓரம் இருக்குது. அந்த புள்ள தவம் இருக்குது. அந்த தவத்துக்கு அந்த வரம் இருக்கணும். நீ வந்து ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் உட்காந்து நீ உருவேற்றி வச்சா எல்லாம் ஆகிடுமா? சத்தியமாக இந்த சித்தர்கிட்ட ஆகாது. எப்படியா இந்த சித்தங்கிட்ட ஆகாது. யாரோ ஒருத்தர் கேட்டார் என்னென்ன பேண்ட்டை போட்ட முத சாமியை நீ தானே கஜா இப்போ சொல்லுங்கள். இந்த துணி வந்து உனக்கு ஒன்றா மான மரியாதை இருக்கலாம். எனக்கு அந்த துணி தேவையே கிடையாது. பார்க்குறியா? இப்போ உனக்கு காட்டுவேன். அந்த காலை பயிரை உனக்கு கூப்பிட்டு புரியுதா? அப்படியே உட்காந்துன்னு வச்சுக்க. அந்த தாய் வந்தாலும் வச்சுக்க. அந்த சிவ வருமா அந்த காலை பயிரை உனக்கு உணர்த்தினான்னு வச்சுக்க. இதெல்லாம் எனக்கு பொறுப்பாடே கிடையாது. இன்னைக்கு உனக்கு செவ்வாய்க்கிழமை காட்டுறேன்னா அதுக்கு விஷயம் என்ன தெரியுமா? நீ நார்மல் மனுஷன். உனக்கு தெரியாது இது எந்த ஓரன்னு கிரக ஓரன்னு உனக்கு. இது டைம் என்ன பாருப்பா. நம்ம ஏன்னா ஒரு டைம் என்ன பாரு 5:30 மணிக்கு. இந்த ஓரி நீ செக் பண்ணி பாரு. அந்த ஓரி மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இந்த பாரு கவர் வாங்கி வந்து வச்சுக்கிறேன். அந்த ஆட்டுக்கு பலித்த ஒன்று இத்தனை பேருக்கு தானமாக கொடுக்குறதுக்கு. இந்த ஓரை என்ன ஓரை வருதுன்னு நீ காலன்ற போய் பார். நான் எந்த ஓரையில் பேசிக்கிறேன்னு உனக்கு அப்போ புரியும். நீ இதெல்லாம் பார்த்தீன்னா மாய மந்திரம் எல்லாமே இருக்குது சாமி. சொல்லிட்டா உனக்கு ஒன்று. அதாவது என்ன சொல்கிறேன்? துணி வந்து ரெட்டு கலரில் கட்டினா தான் சாமி கிடையாது. கஜா நீ கூட சாமி தான். எப்படியா உன் மனசு நல்ல மனசாக இருந்தால் நீ கடவுள். உன் முன்னாடி நீ துரோகம் பண்ணால் நீ கடவுளே கிடையாது. நீ நரகம். அவன் கடவுள் ஆகிடுவான். அவன் உணவத்தில் தேடி போன பார்த்தியா? அவன் நல்லா பார்த்துக்கணுன்னா சத்தியமாக அவன் கடவுள். யாருக்கு? அவன் முன்னாடிக்கு நீ பிச்சை எடுக்கணும். தின்றதோட வழி இல்லாத ரோடு கூட சுற்றணும். புரியுதா? அதே உன்னை உண்மையாக இருந்து நீ வேஸ்ட் பண்ணியிருந்தனா அது உனக்கு ஆபத்து. முதல்ல அது தெரிஞ்சு. புரியுதா? சூரியதேவன் முன்னாடி சத்தியமாக சொல்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரங்குது எனக்கு. எத்தனை மணி நேரம்? 1/2 மணி நேரங்குது. நீ கேட்கலாம் என்ன எல்லாரும் பண்ணுற மாதிரி நீ பண்ணலை வேற மாதிரி பண்ணிக்கன்னு. அதுதான் சித்தரோட கோட்பாடு. நீ தின்றது என்ன தின்ற? பச்சை காய் கறி மனுஷனு ஒன்று தான் நீ தின்னலை. புரியுதா? மிச்சம் எல்லாத்தையும் தின்ற.
எப்படியா அதில் உணவுன்னு சொல்லிட்டேன், எதை தான் தின்றன்னு உனக்கே தெரியாது, இது எந்த கறினே தெரியாது, அதை தின்ற நான் அதை உணர முடியும். ஒன்னா நீ என்கிட்ட வந்துப்ப அந்த தாய் காட்டுப்பா. மெட்ராஸ்லேருந்து வந்து அந்த புள்ள அலங்காரம் எப்போ அது வந்தப்போ ஒரு அலங்காரம், பெங்களூரில் ஒரு புள்ள அலங்காரம் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த புள்ளி தான் அலங்காரம். நல்லா பாரு, அந்த காளியோட அவதாரத்தை பார்த்தியா? அந்த ஃபோட்டோ பிடிப்பா, அந்த ஃபோட்டோ காட்டு, நேரம் காட்டு, அந்த புள்ள எத்தனை வந்துக்கிட்டு நல்லா பாரு அவதாரத்தை. இப்போ புரியுதா? சொல்கிறேன்னு கேளு. எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? கடவுளை நம்புறவனுக்கு கடவுள், நம்பாதவனுக்கு கடவுள் கிடையாது. புரியுதா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் இரு, மொத்த வீடியோ உனக்கு வரும். கட் பண்ணிக்குப்பா.